ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, ஸோ எக்ஸ்பெரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 25,102 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,054, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,000ன்றது ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,947. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,180. இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,228. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,306. தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா 25,383. இதில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் இன்ட்ராடே லெவல்ஸுக்கு. இப்போ கன்சல்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,180க்கும் 25,102க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 56,565 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 56,694, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,774, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,905. இப்போ இதில் வந்து ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 56,354ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 56,224, செகண்ட் சப்போர்ட் 56,086, தேர்ட் சப்போர்ட் 56,014. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 56,354க்கும் 56,565க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 56,435. இதுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஏதாவது ஒரு பக்கம், அதாவது மேஜர் சப்போர்ட்டையோ இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டோ பிரேக் ஆகிற பட்சத்தில் தான் அடுத்தது வந்து ஃபர்தர் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,743. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 26,685. ஒன்ஸ் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,625. அடுத்து பார்த்தீங்கன்னா 26,557. இப்போ அப்சைடு போக போகிறதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 26,836 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,894, தேர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,930. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 26,988ன்றது ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஆனால் 26,836க்கும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆனால் 26,743க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸாக தான் இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன லெவல்ஸ்லாம் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் இங்கே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க, டிஸ்க்ளைமரை பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்புறம் ஓன் ட்ரேடை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய செபி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும், கால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யாரும் கொடுத்தா கூட நீங்கள் வாங்காதீங்க, ஃப்ரீயாக கொடுத்தா கூட அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் என்றைக்குமே வந்து கடைசி இது வரலையுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். கோர்சஸ்க்கான டீடைல் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.